ஒரு 50 பேர் வந்து டைரக்டராக இருக்காங்க, ஒரு 75 பேர் தயாரிப்பாளராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து முதற் காரணம் வந்து விஜயகாந்த் சார். அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க அரசியல் ரீதியாக எதையும் எதிர்பார்க்காம ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும், சாதாரண மனிதர்களையும் வந்து அங்கீகரித்து அரசியலுக்கு கொண்டு வர முடியுங்கிறத வந்து பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு வந்து அதை தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்துவது வந்து புரட்சியாளர் விஜயகாந்த் சார். இன்னைக்கு பார்த்தா கூட நான் வந்து நேற்று தான் வந்து அவருடைய மறைவு நடந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு நான் வந்து இந்த வழியெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து இந்த கேப்டன் ஆலயத்துக்கு வந்து அவர் கணக்கு செலுத்தும்போது உண்மையிலேயே எனக்கு வியப்பாக இருந்தது. இந்த மனிதரை வாழும்போது இவர் பேர் ரெகக்னைஸ் பண்ணி எங்கே இவரெல்லாம் இருந்தாங்கன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் மத்தியில் கூட வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து அவர் மேலே அளவற்ற அன்பு இருக்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியுது. நிச்சயமாக 100 ஆண்டுகளை கடந்து கூட விஜயகாந்த் சாரோட புகழ் நிலைத்து நிற்கும். விஜயகாந்த்ங்கிறவர் வந்து மனிதராக இருந்து இன்னைக்கு வந்து தெய்வமாக இருக்காரு. நிச்சயமாக வந்து தெய்வமாகவே அவரை வழிபடக்கூடிய நிலைமை தோன்றி இருக்கு. அதுக்கு அவருக்கு நல்ல உள்ளம் தான் காரணம். அவர் என்றும்